வந்து நான் பொன்னாங்கண்ணி தூக்கு போட்டு பிசைஞ்சிருக்கிறேன். சாப்பிட்டு பார்த்தேன் ஒரு வாய். அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பாடு. வெறுமனே அப்படியே சாப்பிட்டுடலாம், அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மணி மத்தியானம் 12 ஆகுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளியே வெயில் வருது, மழை வருது, மாறி மாறி வருது. எங்கள் ஏரியாவிலலாம் பக்கம் தாம்பரம் மழைன்னு போட்டிருந்தாங்க. பட் எனக்கு தெரியல, நான் மார்னிங் நல்லா தூங்கிட்டேன். இங்கே பேஞ்ச மாதிரி எனக்கு தெரியலை, மூடிட்டு தான் இருக்குது. லேசாக ஒரு பொருள் போட்டு போயிருக்கு, அவ்வளோதான். மற்ற இடத்துலாம் வெளுத்து வாங்குது மழைங்க. என்ன செய்யணும் யோசனை பண்ணிட்டு வந்து இந்த சன்னா ஊற வச்சுருந்தேன் நைட்டு. ஒன்றும் முடியல, நைட்டில் கொஞ்சம் ஊற வச்சுட்டு எதாவது படுத்துட்டோம்னா காலையில் எதாவது பண்ணிக்கலான்ட்டு அதெல்லாம் வந்து சன்னா மசாலா தான் ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இந்த லிங்க் வேணால் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், ஆல்ரெடி போட்டிருக்கேன் நிறைய முறை. அதுக்கு தான் நான் போடலை. சூப்பரான ஒரு சன்னா மசாலா, அது 2-in-1 ரெசிபியாக கூட நம்ம மாற்றிக்கலாம். மசாலா பொரிக்க கூட யூஸ் பண்ணலாம். அதை இப்போ வந்து நான் சப்பாத்திக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ எடுத்து பவுலில் மாற்றிடலாம். பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கொத்தமல்லியை போட்டு விட்டுக்கலாம். சூப்பரான ஒரு சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு, தோசை கேட்கும் நல்லாயிருக்கும், பூரிக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக செய்திடலாம், சுலபமாக. ஒரு 100-150 கிராம் ஊற வச்சுருந்தேன். அது கொஞ்சமாக சுண்டலுக்கு கொஞ்சம் அள்ளி வச்சுக்கிட்டேன் எனக்கு சாப்பிட்றது. அவ்வளோ சப்பாத்திக்கு மேலே பச்சை வெங்காயம் தக்காளி போட்டு சாப்பிட்டுக்கலாம். எங்கள் பையன் பிடிக்காததுனா அதை நான் போடலை. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இதே கடாய் தான் கழுவிட்டு வச்சுருக்கேன். எனக்கு வந்து இங்கே கொஞ்சமாக பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது. எனக்கு ஒரு ஆள் தான், யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இதை வச்சுட்டு அப்படியே லைட்டாக பொரியலாட்டாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். அது கூட கொஞ்சம் சன்னா போட்டு பண்ண போகிறேன். வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுப்போம். இருக்கும் போல் கடுகு உளுந்து போட்டாச்சு. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு தான் நல்லா செய்வேன்னு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க எங்கள் வீட்டில். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று சப்பாத்தியும் நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான் மத்தியானம் லஞ்சுக்கு எடுத்தேன். சாப்பாடு எடுக்கலை. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா பொங்கல் ரைஸ் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் இன்றைக்கி மத்தியானம் ரைஸ் தான் சாப்பிட்லான்னு பார்க்குறேன். குழம்பு வச்சு சாப்பிடணும் போல் இருக்கா. ஒரு நாள் தான் குழம்பு வச்சு சோறு வைக்காமல் சாப்பிட முடியும், நம்ம பழகி போச்சு. இந்த கீரை வந்து சும்மா லைட்டாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பலாம் பிடிச்சா பண்ணல. போட்டுட்டு அப்படியே அடுத்து வச்சு ஏதோ ஒன்று இருக்கிறத வச்சு எதோ ஒன்று செஞ்சிட வேண்டியது தான். நல்லதாக இருக்கும், நல்லா இல்லாமலாம் ஒன்றும் இருக்காது. இதுக்கு கொஞ்சமாக காரம் போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து இட்லி மிளகாய் பொடி தான் காரத்துக்கு போட போகிறேன். இது கூட நான் வந்து கொஞ்சமாக வந்து இந்த வேக வச்ச வெள்ளை பொண்ணாக இருக்குது அது சேர்த்துறேன். இந்த அளவுக்கு நம்ம மட்டும்தான் கூட போட்டுருக்கேன். ஏன்னா மதியம் சாப்பிட்றதுக்கு எனக்கு இதுதான், சின்ன மசாலா நான் எடுக்க மாட்டேன். அதனால இதை நான் சாப்பிட்டுப்பேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் இட்லி மிளகாய் பொடி போடுறதுனால அதில் வேறு உப்பு இருக்கும். அதனால் வந்துட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டு அதில் வந்து போட்டு விட்டுருக்கேன். லைட்டாக வரும் கொஞ்சமாக உப்பு, சன்னாலையும் கொஞ்சம் லைட்டாக உப்பு இருக்கு, அவ்வளோ போடுவோம். இப்போ வந்து கொஞ்சம் இட்லி மிளகாய் பொடி இருக்குது, போட்டுக்கிறேன். நான் மொத்தமாக போட்டு விட்டுறேன். நீங்கள் அது இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தால் போட்டுங்க. இல்லைன்னா நார்மலாக மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க. நம்ம பூண்டெல்லாம் அதிலே போட்டோம். நான் தட்டி போட்டாலும் சரி, நான் கட் பண்ணி சேர்த்துட்டேன். கீரை வேகத்துக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அது வரைக்கும் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சு இறக்கிக்க வேண்டியது தான். தேங்காய் வேணுன்னா கூட இதில் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம், பார்க்கலாம். வேணுன்னா போடலாம், வேணா விட்டு அப்படியே வேகட்டும். அவ்வளோதான், நம்மளோட பொன்னாங்கண்ணி சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை வெள்ளைக்கடலை போட்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சாத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். நான் வந்து தேங்காய் விரும்பத்துக்கு பதில் சட்னி பண்ணக்கால தேங்காய் சட்னியும் அதில் ஒரு துளி ப்ளூன் இருந்துச்சு, அதை வந்து நான் இதிலே போட்டுட்டேன். தேங்காய் பதில் வந்து நல்லாவே இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. எதையோ போட்டு செஞ்சு டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். எனக்கு சொல்லியிருக்க மாதிரி அந்த இட்லி பொடி மட்டும் செஞ்சு வச்சுட்டிங்க வச்சுங்க, எதில் வேணால் நீங்கள் போடலாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். ஆந்திரா சைடில் அந்த பொடியை தான் நிறைய இதுக்கு டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அவங்க காரமாக போட்டு வைப்பாங்க. நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் இல்லாமல் வச்சுருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம், ஒன்றுமே இல்லை. ரெடி ஆகிடுச்சு. இது போதும், ஹெல்தியான ஒரு சைட் டிஷ் தான் இது. கீரை ப்ளஸ் சன்னா இல்லைங்களா, அவ்வளோ போகிற ஒரு கப்பு எனக்கு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து அரிசி கழுவி 5 நிமிஷம் அது போட்டேன் எனக்காக. ஏன்னா சாதம் வேணும் எனக்கு கண்டிப்பாக, அதுக்காக தான் சப்பாத்தி போன டைம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு ஏதாவது குழம்பு எனக்கு வேணும்னு காய போட்டுட்டேன். இங்கே என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இங்கே வந்துட்டு ஒரு குட்டி உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வச்சுருக்கேன், புளி வச்சுருக்கேன். இங்கே வந்து நம்மளோட அர்த்தம் வந்து பெரிதாக பாருங்கள் என்னென்னு, சென்னாங்கண்ணி, காஞ்ச சென்னாங்கண்ணி சொல்லுவாங்களே, அதெல்லாம் தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாம். இப்போ அதை தான் நான் வந்து குழம்பு மாதிரி வைக்க போகிறேன். ஏன்னா அது இருந்தால் கொஞ்சம் சாப்பிடலாம் ஊற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டுப்போம். போட்டுவிட்டு இதில் வந்து நம்ம வடகம் இருக்குது இல்லையா, அது போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு தான் உள்ளேருந்து எடுக்கணும். நான் அதில் இருக்கிற வரைக்கும் போட்டுக்கிறேன். கடுகு சேர்க்கலை, இந்த கடுகே போதும்.
கடுகு பொரிஞ்ச உடனே இந்த சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து விட்டுக்கலாம். அதுலேயே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எதுவும் குழம்பு இல்லைன்னு இந்த மழை காலத்துக்கு நமக்கு இந்த கருவாடு இதெல்லாம் நல்லா கை கொடுக்கும். நான் கூட ஒரு காலத்தில் தான் சாப்பிட மாட்டேன் அதிகமாக, இப்போ தான் சாப்பிட்றேன். கொஞ்சம் வந்து கோல்டு எஃபெக்ட் பண்ணுறவங்களாம் சாப்பிட்டா நல்லது. கருவாடு ஐட்டம்லாம் சேர்த்துக்கிறது. வெங்காயம் திக்காக தான் நம்ம செய்ய போகிறோம். அது ஏதாவது வந்து சென்னா பண்ணி தொப்பு தான் சேர்ப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டாக. நல்லா வதங்கட்டும். அது வெங்காயம் வதங்கத்துக்காக உப்பு சேர்த்துடுவேன். இதெல்லாம் சேர்த்துடுவேன். இந்த அளவுக்கு அரை ஸ்பூன் போடும் கல் வேணும்னா அப்புறம் பற்றி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். அப்புறம் நம்ம அந்த தக்காளியுமே கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கியாச்சு. இதே வந்து ஒரு சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, வேணாலும் விட்டுடலாம். அதை பற்றி ஒன்றுலாம் எனக்கு நல்லாயிருக்கும் நான் போட்டிருக்கேன். சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு நல்லா ஒரு இவ்வளவு போட்டிருக்கேன் சென்னாங்கண்ணி. அது தண்ணியில் போட்டு உங்களுக்கு தெரியலை. அது நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு மீடியம் சைஸில் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு இந்த தொக்கு செய்யும்போது வெறுமனே வெங்காயத்தை கழிச்சிட்டு வதக்கி செஞ்சுருவாங்க. போடலாம், அப்படி செய்யலாம், நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் கொஞ்சம் புளி சேர்த்து பண்ணும்போது இனிமேல் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி புளி சேர்க்குறது. புளியுமே நான் சேர்க்கலாம் போகிறேன். இப்போ வந்துட்டு மூடி வைக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். வேகலை அது. இது கூடயே வந்து நம்ம எடுத்து வச்சு நல்லா ஒரு கை அளவுக்கு சென்னாங்கண்ணியை நல்லா வாஷ் பண்ணி புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு 3-4 முறை தண்ணியெல்லாம் பிழிஞ்சு வச்சுட்டு வடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதில் தான் இருந்தது எனக்கு. டைம் ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தி போடணும். என்ன இவங்க எப்போ பார்த்தாலும் டைம் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க நினச்சிருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம் நம்ம சொல்கிறது இல்லை வீடியோவில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பையன் வந்து நைட்டு போயிட்டு வந்து தூங்குறவன். அவனுக்கு வந்து நாளைக்கு வந்து கட்டணுமா டின்னருக்கு அப்படிங்கிறது நான் கேட்க முடியாது. நான் முடிச்சுக்கும் போது அவன் தூங்குவான், முடிச்சுக்கும் போது நாம் தூங்குவோம் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறதுனால கேட்க முடியாது. அது காரணம் பார்த்திங்கன்னா அவன் வந்து செப்பரேட்டாக இருக்கான் ஃபேமிலி. நாங்கள் இங்கே தனியாக இருக்கிறதுனால. அதனால தான் அப்போ வந்து நான் 11:30 வரைக்கும் மெசேஜ் போட்டுக்கிட்டேன், கட்டணுமா டின்னர் பாக்ஸ்ன்னு வரவே இல்லை. சேட்டை பார்த்தாக்கா அவன் தூங்கிட்டு இருக்கான். அதனால தான் எனக்கு டெய்லி இப்படி லேட் ஆகுது. நீங்கள் கூட நினைப்பீங்க என்ன லேட் ஆகுது, சீக்கிரம் செஞ்சுட்டா என்ன அது காரணம். இதுதான் காரணம். அதனால் 11:30 மேலே கேட்டுட்டு 12 o'clock தான் வந்திருக்கேன் சமைக்க. நாங்கள் இதனால தான் அப்படி ஆகுது, வேறு எந்த காரணமே கிடையாது. ஒரு நாளைக்கு அப்படி கேன்சலாக ஒரு நாள் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே வெளியே சாப்பிடணுமா, அதுக்காக வெயிட்டிங் ஆகலை. சரி, இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சா. இப்போ இதில் வந்து நம்ம காரம்லாம் சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். என்ன பெரிய டிஷ் மாதிரி காட்டணும்னு நினைக்காதீங்க. நான்வெஜ் பிரியர்களுக்கு இது மிகவும் பிடிச்சமான ஒரு டிஷ்ஷாக தான் இருக்கும். மஞ்சள் தூள், அப்புறம் வெறும் மிளகாத்தூள் வந்துட்டு இந்த அளவுக்கு போடுறேன் சின்ன ஸ்பூனில். இன்னொரு மிளகாத்தூள் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன் நான், எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் அதிலே கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போடும். தனியா போடுறதுப்படி நான் அந்த பவுடரை போட்டேன். அதாவது வந்து அதில் எக்ஸ்ட்ராவாக தனியாலாம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் அதை போட்டுட்டேன். கஷ்டமாக இல்லை அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் வச்சுருக்கோம். அதிகமாக காரம் தான் நல்லா இருக்காது. இப்போ வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வேக நல்லா வச்சுக்கணும். அதனால தான் இந்த தண்ணி இல்லைன்னா தேவைப்படாது. நல்லா உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும், அப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே உருளைக்கிழங்கு வந்து வெந்துடுச்சு நல்லா. இப்போ நம்ம அதில் கொஞ்சம் புளி, குழம்பு மாதிரி ரொம்ப சேர்க்கக்கூடாது, சும்மா ஜஸ்ட்டு அப்படி தண்ணி புளியாக கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். இல்லைனா வந்து இப்போ குழம்பு மாதிரி ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. தொக்குன்னு சொல்லும் போது நம்ம வந்து லைட்டாக தான் புளி விடணும். அந்த டேஸ்ட்டுக்காக தான் விட்டுருக்கோம், ரொம்ப தேவை கிடையாது. இதுவும் என்ன ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரைக்கும் மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து பாருங்கள் கல் காய்தான் சப்பாத்தி போட்டுக்கலாம். இப்போ வந்து சப்பாத்தி சுட்டு வச்சாச்சு போனேன். இங்கே வந்து சன்னா மசாலா தான் வச்சுருக்கேன். அது மேலே வந்து ஆனியன்லாம் போடணும். அதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டா கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் அதெல்லாம் போடலை. அதுக்காக தான் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து மேலே தூவி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இங்கே வந்து சாதமாக ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் தான் கழுவி வச்சேன். அடுத்து இங்கே வந்துட்டு நம்ம சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரையும் வெள்ளைக்கடலையும் போட்டு பொரியல். இங்கே வந்துட்டு ரசம் இருக்குது. இங்கே சன்னா மசாலா இருக்குது. அடுத்து இங்கே வந்துட்டு எனக்காக செஞ்ச இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தென்னாங்கண்ணியும் உருளைக்கிழங்கு போட்டு தொக்கு பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இன்றைக்கி ரசமாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னோடய பொண்ணுக்குமே இங்கே சன்னா மசாலா வச்சாச்சு. அவள் வந்து என்னவோ நான் புல்கா போட்டு சுட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு எதுவும் சுட்டு நெய் போட்டு தடவி வச்சுருக்கா. சரி, அது அவ்வளோதான் வச்சாச்சு. இங்கே டின்னர் பாக்ஸ் வச்சாச்சு. அடுத்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட் பண்ணோம். கொஞ்சம் இஞ்சி உரித்து வச்சுருக்கேன்.
அடுத்து இங்கே பாத்திரம்லாம் கிடக்கு, கழுவிட்டு எல்லாம் வச்சுட்டு தான் நான் அப்புறம் சாப்பிட்ணும். மணி 1:30 2 ஆகும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள், சாப்பிடும்போது எனக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 மணி ஆகிடுச்சு. நான் குளிச்சுட்டு வந்து இப்போ தான் சாப்பாடு போட்டுருக்கேன். இந்த சென்னாகுண்டி தொக்கு, அப்புறம் வந்து இங்கே வந்து கீரை பொரியல் தான் வச்சுருக்கேன். வேறு எதுவும் ரசம் இருக்குது, மோர், தயிர் எல்லாமே இருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கரண்ட்டு போயிருந்துச்சு, இப்போ தான் வந்தது. இந்த வாட்டி சாதம்லாம் ஆறி போயிட்டுருக்கோம், நல்லாவே இருக்கும் இந்த குளிருக்கு. இப்போ வந்து நான் சென்னாங்கண்ணி தொக்கு போட்டு பிசைஞ்சிருக்கேன். சாப்பிட்டு பார்த்தேன் நான் ஒரு வாய், அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பாடு. வெறுமனே அப்படியே சாப்பிடலாம், அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. கீரை பற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கொஞ்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கடலை ஏதாவது வச்சு கூட சேர்த்திங்கன்னா கீரை பொரியலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பருப்பு தேங்காய் போடுறதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரியும் செய்யலாம். ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது. சாப்பிட்டு முடிக்க போகிற ரசம் ஊற்றி 2வது